நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதையில் நிறுத்திட்டீங்கன்னா புரியாது. இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகையில் பலன் காணும் பகுதி 30 இருக்கிறோம். இன்றைக்கு ஆரோக்கிய ரேகை, பேர்லேயே பலன் இருக்கு. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும்போது தோன்றக்கூடிய ரேகை, வசதி வாய்ப்பு, நல்ல உணவு, நல்ல உடையோடு வசதியாக இருக்கும்போது கையில் தோன்றக்கூடிய ரேகை தான் இந்த ஆரோக்கிய ரேகை. அந்த ரேகையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். போர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம கை ரேகையில் புதன் வீட்டுக்கு செல்லக்கூடியது ஆரோக்கிய ரேகை. புதன் வீட்டுக்கு போகக்கூடிய ரேகை புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ஆரோக்கிய ரேகை எப்போது உண்டாகிறது? எல்லோர் கையிலும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சூரிய ரேகை மாதிரி தான். சூரிய ரேகை ரேர் அமைப்பு, ஒரு சில கையில் சூரிய ரேகை இருக்காது. இந்த ஆரோக்கிய ரேகை ஒரு சில கையில் இருக்காது. இருக்காமல் அந்த ஆரோக்கிய ரேகை காணப்படாமல் இருந்தாலே நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஆரோக்கிய ரேகை ஆரம்பிச்சா நல்ல ஆரோக்கியம் வரும். செரிமான படம் நிறைய சாப்பிட்டுருவாங்க. நல்ல சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு, நல்ல வசதி வாய்ப்பு, அளவுக்கு அதிகமான பணம் வரும்போது, நல்ல சாப்பாடு அளவுக்கு அதிகமாக உண்ணும் பொழுது செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணும். செரிமான கோளாறு வரும், வியாதி வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரேகையை பார்த்துட்டாலே எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். இதுக்கு தான் அந்த ஆரோக்கிய ரேகை வருது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் புதன் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார். இந்த ஜீரண சக்தியை உண்டு பண்ணக்கூடியவர் புத பகவான் தான். இந்த புதன் தான் ஜீரண சக்தி. இன்னும் சொல்ல போனால் புதன் மேடு ஒப்பலா இருந்து புதன் ரேகையும் இருந்தால் நல்ல திறமையாக பேசக்கூடிய லாயராக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு கைராசி உள்ள மருத்துவராக, மருத்துவ சேவையாளராக வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் புதன் வீடு நல்ல விகட கவியாக, நல்ல திறமையான பேச்சு, அடுக்குமொழியில பேசக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆரோக்கிய ரேகை இருந்து, புதன் ரேகை இருந்து அவர்களுக்கு புதன் வீடு உப்பலா இருந்த நல்ல திறமையாக பேச்சு திறமை மூலமாக வாழ்வில் உயரக்கூடியவர்கள் ஜோதிடர்கள், மாந்திரிகம், தாந்திரிகம், இந்த மாதிரி பேச்சு திறமையால முன்னுக்கு வரக்கூடிய லாயர்கள், மருத்துவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மேடை பேச்சாளர்கள், அடுக்குமொழி பேச்சாளர்கள், இந்த மாதிரி வித்தைகளை கற்றவர். புதன் வித்தைக்கு அதிபதி. வித்தைக்கு அதிபதிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரேகை இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதன் வீடும் அதிகமாக இருந்து இந்த ரேகை இருந்தால் சிறப்பு. இந்த ரேகை ஆயில் ரேகையை தொடாமல், இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க, இந்த மாதிரி இது விதி ரேகை, இது புத்தி ரேகை, இது புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகை. இந்த மாதிரி இருந்ததுன்னா, நல்ல ஒரு முக்கோண அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு அருள் வாக்கு சொல்லும் மனோபக்குவம் இருக்கும், வாக்கு பலிக்கும். இந்த மாதிரி உங்க கையில இருக்கான்னு பாருங்க. 2 கையில் இருந்ததுன்னா அவர்கள் வாயால் சொல்லக்கூடிய வாக்கு பலிதமாகும். ஆன்மீக சிந்தனை அதிகப்படும். ஜோதிட துறையில் மிக சிறந்தவர்களாக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் அந்த புத்தி ரேகையை 2 கையிலையும் புத்தி ரேகை போய் ஆரோக்கிய ரேகை வெட்டுது, தொடுதுனாவே அவர்கள் ஜோதிடத்தில் மிகச் சிறந்த அனுமானம் உள்ளவர்களாக, ஜோதிடம் அறிந்தவர்களாக, மேதையாக, ஜோதிட புலமை உள்ளவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா ஜோதிடத்தின் மேல் பற்று, அளவு கடந்த பற்று இருக்கும். ஜோதிடம் தான் அவங்க வாழ்க்கையா இருக்கும். அந்த மாதிரி அதில் பற்று இருக்கிறவங்களுக்கு, ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தி ரேகையில் 2 கையிலையும் இந்த ஆரோக்கிய ரேகை போய் வெட்டும். ஆரோக்கிய ரேகை நேராக அப்படி சந்திரன் வீட்டில இருந்து இப்படி வந்தாலும் இதுவும் ஆரோக்கிய ரேகை தான். இந்த மாதிரி இருந்தாலும் மிகவும் சிறப்பு. நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். பொதுவாக குறிப்பாக தெரிஞ்சுங்க, இந்த ஆரோக்கிய ரேகை ஆயுள் ரேகை வெட்டாமல் இருந்துச்சுன்னா உடல் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கிய ரேகையினுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த ஆயில் ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆயில் ரேகை இப்படி விடுபட்டு இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி சரியில்லாத போது, இந்த ஆயில் ரேகை சரியில்லாத போது ஆரோக்கிய ரேகை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்தை சரிபடுத்தும்.
உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது ஆரோக்கிய ரேகையே. அந்த ஆயுள் ரேகை சரியில்லாத போது அந்த ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஆரோக்கிய ரேகை ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால் நிறைய வசதி படைத்தவர்களாக இருப்பார்கள். பொன் பொருள் இதெல்லாம் இருக்கும். ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸும் சேர்ந்து வரும். ஒரு ஆண் இருந்தால் பெண் கூடவே வருவாங்க, பெண் போனால் ஒரு ஆணும் கூடவே போவார். இது உண்மை. ப்ளஸ் மைனஸ் சேர்ந்ததான் வாழ்க்கை. இப்போ இந்த ஆரோக்கிய ரேகையை பார்த்துட்டிங்கன்னா உடம்பு எச்சரிக்கையாக இருக்கணும்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஆரோக்கிய ரேகை இருந்தால் உடலில் ஏதோ ஒரு வியாதி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் செரிமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் ஆண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். அதாவது நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய அவங்களுக்கு நிறைய வசதி, பொன் பொருள் இதெல்லாம் நிறைய சேர்ந்த போது நல்லா சாப்பிட்டு அவர்கள் எக்ஸசைஸ் பண்ணி இது பண்ணாங்கன்னா சரியாயிடும். இல்லைன்னா அவர்களுக்கு உடல்ல வியாதி. ஆரோக்கிய ரேகை புதன் ரேகைன்னா ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது ஆரோக்கிய ரேகை. இது ஆரோக்கியம் வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரேகையில இப்படி விடுபட்டு வருதுன்னு வச்சுங்க. இந்த ரேகை, இது புதன் ரேகை, இப்படி போகும்போது இப்படி விடுபட்டு இப்படி போகுது. அப்போ செரிமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு செரிமான பிரச்சனை வருது. இப்ப இந்த ரேகையில லாஸ்ட்ல ஒரு தீவு வருது சார். இப்படி தீவு வருது. தீவு வந்ததுன்னா உடம்பு கடைசி காலத்துல உடம்பு பாதிப்பு ஆகி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு இன்டு மார்க், இந்த புதன் ரேகையில ஒரு இன்டு மார்க் வந்தாலோ தீவு வந்தாலோ அந்த வயதில் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புதன் ரேகையில 2 பர்பஸ் இருக்கு. ஆயுள் ரேகையிலையோ மித்த ரேகையில ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த புதன் ரேகை இருந்தால் அதை சரி பண்ணிடும். இப்போ இருதய ரேகை, புத்தி ரேகை, இதுல இந்த ஆயுள் ரேகை, இது 3லையும் ஏதாவது பிரச்சனை வருது, விடுபடுது, துண்டுபடுதுங்க போது இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால் அதை மேக்கப் பண்ணிடும், அதை மேனேஜ் பண்ணிடும் அர்த்தம். இல்லைன்னா இந்த ஆரோக்கிய ரேகை கண்டாவே நம்ம அந்த மிச்ச ரேகை நல்லா இருந்து இந்த ஆரோக்கிய ரேகை கண்டா உடல் நலம் அதிகமாக இருக்கும். உடல் நலம் அதிகமாக இருக்கும்போது நிறைய சாப்பிட்டுருவாங்க. அதாவது வயிறு செரிமான பிரச்சனை ஏற்படுவதற்கு, மெயினா செரிமான பிரச்சனை அந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அளவுக்கு அதிகமாக நல்ல விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். அது ஆரோக்கியம் வரும்போது விதவிதமான சாப்பாடு கிடைக்கும்போது சாப்பிட்டாக்க அந்த செரிமான பிரச்சனை வரும் சார். முக்கியமா செரிமான கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கிய ரேகை என்பது உடல் ஆரோக்கியம். அதாவது எப்போ வரும் உடல் ஆரோக்கியம்? பணம் அளவுக்கு அதிகமாக வரும்போது உடல் ஆரோக்கியம் வரும். இந்த ஆரோக்கிய ரேகை உடல் பணம் அதிகமாக வரும்போது ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியம் வரும்போது நிறைய சாப்பிடுவீங்க. நிறைய சாப்பிடும்போது செரிமான கோளாறு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஏறுவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை. ஆரோக்கிய ரேகை இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஆரோக்கிய ரேகை இல்லை என்றால் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கு, திடமா இருக்கு, நல்ல சௌகரியமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கிய ரேகை இருக்கிறவங்க கையில இருந்தா, புதன் மேட்டுக்கு ரேகை இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்து உடம்ப பார்த்துக்கணுங்கிறதான் மெயினான பர்பஸ். அதுக்காண்டி தான் இந்த காணொலி போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆரோக்கிய ரேகை உங்க கையில இருக்கான்னு பாருங்க, புதன் ரேகை இருக்கான்னு பாருங்க. ரெண்டும் ஒண்ணுதான், புதன் ரேகையும் ஆரோக்கிய ரேகையும் ஒண்ணுதான். இது கையில மேட்ல இந்த ரேகை இருந்தா நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாதி வருவதற்கு சான்சஸ் உண்டு, எச்சரிக்கையா இருக்கணும். அதான் இந்த ரேகையோட ஒரு மெயின் பர்பஸ். ஆயுள் ரேகை சரியில்லாத போது அதை சரிப்படுத்தும். உடல் நன்றாக இருந்தால் பணம் அளவுக்கு அதிகமாக வரும்போது வரக்கூடிய ரேகை தான் இந்த ஆரோக்கிய ரேகை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.